எங்கே பார்த்தாலும் will replace youன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு ஃபியர் ஏதோ ஒரு மொமெண்ட் வந்திருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் ஃபியர் வந்ததா? சம் பாயிண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபியர் வரும். இப்போ ஏஐ இன்ஜினியர்ஸ் ஆர் இவங்களெல்லாம் ஹையர் பண்ற சம் ஆஃப் தி கம்பெனிஸ் என்ன மாதிரி கம்பெனிஸ் ஹையர் பண்றாங்க இந்தியாவில்? இப்போ ஏஐக்குனே கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிக் ஃபர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆல் த பிக் ஃபர்ம்ஸ் ஆர் ஓப்பனிங் அப் ரோல்ஸ் ஃபார் ஏஐ. இப்போ நம்மளுக்கு எல்லாருமே சொன்ன டேர்ம் வந்து மேங் ஃபேங் இது மட்டும் தான் தெரியும். கரெக்ட். பட் நீங்க ஏஐ வந்து நீங்க இப்போ நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. ஒய் ஏஐ, அதுவும் ஏன் இப்போ ஏஐ ஸ்டார்ட் பண்றீங்க? இது 2024 2025ல அந்த ஏஐயோட வேவ் அந்த நம்ம கேள்விப்படுறதே நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் எப்படி ஏஐ ஜேர்னியை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 5 லெவலை வச்சிருக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் இந்த லெவல் 5 தேவையா அப்படின்னா? ஸோ ஐ வுட் சே லெவல் 3 வரைக்கும் போகிறது பெட்டர்ன்றீங்க. ஏன்னா இப்போ வந்து ஹாய் அஜித், வெல்கம் டு த ஷோ. ஏஐ வந்து நீங்கள் இப்போ நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. ஒய் ஏஐ, அதுவும் ஏன் இப்போ ஏஐ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி யூ ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் டொமைன். பட் ஏஐ ஏன் இப்போ நீங்கள் அதை பற்றி கற்றுக்கிட்டு இருக்கீங்க? வாட் மேட் யூ கியூரியஸ் அபவுட் ஏஐ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். ஸோ என்னோட ஜேர்னியில் வந்துட்டு ப்ரிடாமினென்ட்லி ஒர்க் நம்ம இப்போ ஃபுல் ஸ்டாக் பேக் இன் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். வெப் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 6 years ஐ ஹவ் பீன் இன்டு திஸ். ஓகே. 2024 2025ல அந்த ஏஐயோட வேவ் அந்த நம்ம கேள்விப்படுறதே நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஸ்டார்டட் அடாப்டிங் ஏஐ. ஸோ இந்த டைமில் இஃப் யூ நோ டு ஒர்க் வித் ஏஐ இட் வுட் பி பெட்டர் டு டூ யுவர் ஜாப். ஓகே. ஸோ இட் ஒன்ட் ரீப்ளேஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் ப்ரொவைடிங் ஸோ மெனி திங். ஓகே. ஸோ இஃப் யூ நோ வாட் இட் இஸ் அண்ட் யூ நோ ஹவு டு பில்ட் இட், ஃபியூச்சர்ல இட் வில் ஹெல்ப் யூ டு ஒர்க் வித் இட். ஓகே. ஸோ அது ஒரு நீட் இப்போ இருக்கிறது. ஐ ஃபீல் தட். ஸோ ஓகே, இந்த டைம் இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட்ன்ற மாதிரி. ஓகே. ஸோ எங்கேயாவது உங்களுக்கு வந்து இட் வில் ரீப்ளேஸ் மீ அஸ் அ டெவலப்பர். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் அ டெவலப்பர் இல்லையா? ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ஏதாவது ஒரு மொமெண்ட் அந்த ஒரு ஃபியர் வந்ததா? ஏன்னா இட் இஸ் குவைட் நேச்சுரல் ஃபார் பீப்புள் டு கெட் தி ஃபியர். ஏன்னா மீடியாவில் எங்கே பார்த்தாலும் will replace youன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு ஃபியர் ஏதோ ஒரு மொமெண்ட் வந்திருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் ஃபியர் வந்ததா? இது ஒரு ஃபன் வேவா எப்படின்னா, நம்ம கூட இருக்க பீப்புளே வந்துட்டு இப்போ முன்னாடி இப்போ ஐம் ஸ்டக் வித் சம் ப்ராப்ளம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சில சைட்ஸ்லாம் இருக்கும். கூகுள் பண்ணி வில் டேக் இட். கரெக்ட். இப்போ இமீடியட்டா ஃப்ரெண்ட்ஸ் வாடா ChatGPT கேட்கலாம்னா இமீடியட்லி இட் இஸ் கிவிங் த ரிசல்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கோடுமே சம்டைம்ஸ் வந்துருது. அந்த மொமெண்ட்ல தோணுச்சு, ஓகே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்றது இட்ஸ் கிவிங் இமீடியட்லி. கரெக்ட். சம்டே அது அதர் நம்மள ரிலை பண்றதை விட அதுக்கு ரிலை பண்றது ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படின்ற பாயிண்ட் தோணுச்சு. அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இருந்தது? மேபி இந்த இயர் ஸ்டார்டிங்ல. ஓகே. அப்போ என்ன தோணுச்சுன்னா we need to get into that world so that நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஃபியர் தான் that has triggered to get AI mastery அப்படின்னு வச்சுக்கலாமா? Not just one thing, அது மட்டும் கிடையாது. ஓகே. Some parts of it are exciting. So அதை வச்சு நம்மளும் we can build new thing, not just using AI tools. We can build on that something useful அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் I started learning இப்போ. ஏன்னா நம்ம காலேஜ்ல AI படிச்சது வந்து எப்படின்னா மார்க்ஸ்க்காக படிச்சது. கரெக்ட். இப்போ நானா வந்து அது படிக்கணும் அப்படின்னு தோணுது வந்து one is adapting this and I want to build something on that. நாலும் it will help me அப்படின்றதுக்காக. ஓகே. இப்போ வரைக்குமே வந்து நானுமே ரொம்ப ஒரு காமனாக பார்க்குறது ஏஐனாலே ஒரு ஐ வுட் சே அபவுட் 90% ஆஃப் த பீப்புள் தே திங்க் ChatGPT அப்படின்னு தான் வைக்கிறாங்க. ஏஐனா ChatGPTன்னு சினானிமஸாக தான் பார்க்குறாங்க. பட் யூ நோ தட் தெர் ஆர் பிளென்டி ஆஃப் டூல்ஸ் இல்லையா? இப்போ நான் எவ்ரிடே ஃபார் மை ஒர்க் ஃபார் இம்ப்ரூவிங் மை ப்ரொடக்டிவிட்டி நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட கிட்டில் ஏஐ கிட்ல என்னென்ன டூல்ஸ் நீங்க அதிகமா டே டு டே யூஸ் பண்றீங்க? நான் ஒன்னு மெயினா வச்சிருக்கு, எடுத்த உடனே ஏஐ கிட்ட போயிடுவேன். நான் ரொம்ப டிபெண்ட் ஆயிட்டோம்னா அது வந்துட்டு எப்படி அது இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஆயிடும். தட் சாரி டு இன்டரப்ட் பட் தட் பிரிங்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நான் என்னோட சோஷியல் மீடியால கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். There was a research conducted and they have told current generation of kids are relatively less smarter than the kids that was in the previous generation. Okay. So ideally இது ஆப்போசிட்டா தான் இருக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனை விட இப்போ ஸ்மார்ட்டரா இருக்கணும். அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் நிறைய பேர் எதுனாலும்
யோசிக்கவே செய்யாம டைரக்டா ChatGPT ல போய் Exactly. கேட்கும்போது யூ டோன்ட் திங்க் அட் ஆல். Exactly. ஸோ நீங்க சொல்றது தட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தட், விச் இட் இஸ் சம்திங் தட் ஐ ஆல்சோ ஃபாலோ. பிஃபோர் ஈவன் ஆஸ்கிங் ChatGPT, ஃபர்ஸ்ட் ஐ மேக் ஷூர் தட் ஐ திங்க், அதுக்கு மேல ஆன் டாப் ஆஃப் தட் தான் ChatGPT ஆர் வாட் எவர் ஏஐ டூல் பண்றேன். சோ நீங்களுமே அதுதான். எனக்கு வந்து அது ஒரு அசிஸ்ட் தான் பண்ணுமே தவிர அதுவே எனக்கு ஃபுல் இது கொடுத்தா நான் எதுக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குமே வந்துரும். கண்டிப்பா. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சர்ச் பண்ணுவேன். ஈவன் நம்ம ஒர்க்லயுமே வந்துச்சுன்னா அதுக்கான அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கும். அதுல கிடைக்கலன்னா ஐ வில் சர்ச் இன்டு இட். சோ மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் எனக்கு அசிஸ்ட் பண்றது கோபைலட் ஐ வில் யூஸ். சோ ஃபார் கோடிங்காக அதை அசிஸ்ட் பண்றதுக்கு கோபைலட். ஓகே இதுதான் என்னோட பிரைமரி. எதனால ஸ்பெசிஃபிக்கலி கோபைலட்? நிறைய ஏஐ அசிஸ்டன்ட் ஃபார் கோடிங்குமே நிறைய இருக்கு இல்லையா? பட் ஸ்பெசிஃபிக்கலி why did you pick கோபைலட்? கோபைலட் வந்துட்டு இண்டஸ்ட்ரி வைட் கம்பெனிஸ் அடாப்ட் பண்றதும் கோபைலட்டா இருக்கு. பெட்டர் சப்போர்ட் அண்ட் ரொம்ப ரிலையபிளாவும் இருக்கு. நான் வந்துட்டு பார்த்த வரைக்கும் கம்யூனிட்டி சப்போர்ட் இஸ் ஹை அண்ட் கம்பெனிஸ் ஆல்சோ அடாப்டிங் டு தட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபர் பண்றாங்க. சோ பீப்புள் ஆர் சூசிங் தட் அண்ட் வெளியில நிறைய யூஸ் பண்றாங்க. மோஸ்டா இது வந்து கொஞ்சம் இப்போ பாப்புலரா இருக்கு. Yes, this is the common trend that I am seeing with other, lot of companies ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி சொல்றதுமே we use copilot to support ன்னு சொல்றாங்க. so it is probably because it is much more reliable. ஏன்னா ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல ஒரு விஷயம் யூஸ் பண்றாங்கன்னா அந்த ரிலையபிலிட்டி. நீங்க என்விரான்மென்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். சோ அவங்களே ஒன்னு ஆஃபர் பண்ணும்போது it is much reliable, so easily company can use that அந்த மாதிரி. அதுக்கு தான். ஓகே. இப்போ நீங்க ஏஐ ஸ்டார்ட் பண்ற டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லீடிங் ஒரு கம்பெனியில் யூ ஆர் ஒர்க்கிங், அப்போ ஒர்க் பண்ணும்போது உங்களோட கலீக்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேற கம்பெனிஸில் இருக்கிறவங்க இந்த ஏஐ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? வாட் இஸ் த ட்ரெண்ட் தட் யூ ஆர் சீயிங்? இல்லை ஒரு சிலர் வந்து ஓகே அதை பார்த்துக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து இது எங்கேயோ நடக்குதுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு until லாஸ்ட் இயர். ஓகே. திஸ் இயர் ட்ரெண்ட் எப்படின்னா இட் இஸ் happening for us அப்படின்ற ஃபீல் எல்லாருக்கும் வருது. நான் லாஸ்ட் இயர்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் எல்லார்கிட்டயும் we need to start working on that, நம்ம கத்துக்கலாம், upskill பண்ணலாம் அப்படின்னு. now I started and இன்னுமே நான் சுத்தி பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வரல. ஸோ எங்கேயோ இருக்கு லெட்ஸ் சீன்ற. பட் சம் பாயிண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபியர் வரும். நம்ம சுத்தி நடக்கிறதுலயே நிறைய இடத்துல வந்து இதுக்கு வந்துருச்சு, அதுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி நம்ம டாஸ்கே இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபியர் வருது. சம் பீப்புள் ஆர் அன்அவேர், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்க படிக்கலாம், அந்த மாதிரி இன்னுமே அன்அவேரா இருக்காங்க. ஸோ நம்ம சர்க்கிள்ல பார்க்கும்போது எனக்கு அது ஃபீல் ஆகுது இன்னுமே கொஞ்சம் அடாப்ட் பண்ணாம நிறைய பேர் இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ உங்க ஜேர்னி, நீங்க இப்போ ஏஐ வந்துட்டு ஓகே ஐ வாண்ட் டு லேர்ன் ஏஐ அப்படின்னு முடிவு பண்ணோன்னா how was your journey? Like where did you start? Okay. How did you build on top of that? Okay. So first one வந்துட்டு எனக்கு வந்து what primary language choose பண்ணலாம் அப்படின்னும் போது many languages இருக்கு, but Python is much more convenient for AI learning என்னும் போது I first started with Python. நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ டெக்னிக்கலி பார்க்கும்போது ஐ எம் ஃப்ரம் ஜாவா அந்த மாதிரி பார்க்கும்போது பைத்தன் வாஸ் வெரி ஈஸி டு லேர்ன். ஸோ பார்க்கும் போதே அந்த கோடிங் இது, ஸோ அது ஃபன்னாக இருந்துச்சு லேர்ன் பண்ணேன். அப்படி லேர்ன் பண்ணால் நான் என்ன யோசிச்சேன்னா ஓகே ஜஸ்ட் ஒரு ஏஐ டூல் தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா வி நோ ஏஐன்ற மாதிரி பீப்புள் இருக்காங்க. பட் அண்டர்லைனில் தேர் ஆர் சம் அல்காரிதம்ஸ், மாடல்ஸ், அதை எப்படி பில்ட் பண்ணுறாங்க அதெல்லாமே இருக்கு. ஸோ நம்மளாவும் லேர்ன் பண்ணலாம், பட் ஒரு ரோட் மேப் மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ ஐ தாட் ஓகே ஐ வில் என்ரோல் இன்டு சம் structured way so that எனக்கு ஒரு ஜர்னில ஒரு 6 to 12 monthsல எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். that will enable me to further explore. so கம்ப்ளீட்டா எனக்கு தெரிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. I will know what is what அப்படின்ற மாதிரி based on that I can explore ன்ற ஒரு structured way I started. okay. so நீங்க வந்து பேசிக்கா what I call level 5 user. so basically I have நான் எப்படி ஏஐ ஜர்னியை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 5 லெவலாக வச்சிருக்கிறேன். ஓகே. So level 5 is the topmost இது. So where they code algorithms, AI ஓட algorithms, machine learning, deep learning இது எல்லாமே தெரிஞ்சு ப்ரோக்ராம் பண்ணுறது லெவல் 5 நான் பார்க்குறேன். பட் எல்லாருக்கும் இந்த லெவல் 5 தேவையா அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் எவ்ரிபடி. இஃப் யூ ஆர் someone who aspires to build AI applications, then அந்த லெவல் தேவை. பட் ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்த ஏஐ level 1 to level 4 is more than sufficient அப்படின்னு நான் பார்க்குறேன். இட் இஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். level 1 வந்து எப்படி பார்க்குறேன்னா somebody who just uses all the basic tools like ChatGPT, which I think 70 or 80% or maybe even 90% of the users வந்துட்டு ChatGPT-ய கொஷின் கேட்க தெரியும், ப்ராம்ப்ட் கூட ஒழுங்காக கேட்க தெரியாது நிறைய பேருக்கு இல்லையா? இன்ன வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக எப்படி ப்ராம்ப்ட் கேட்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு கொஷின் கேட்பாங்க, ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க, ஆன்சர் வரும்,
ஓ நான் கேட்டது எனக்கு கரெக்டாக கிடைக்கலையேன்னு தென் தே கரெக்ட் த ப்ராம்ப்ட் அண்ட் இந்த பேக் அண்ட் ஃபோர்த் இதில் தான் இருப்பாங்க. திஸ் இஸ் லெவல் 1. ஓகே, லெவல் 1க்கு கீழே யாருன்னா யூஸே பண்ணாமல் இன்னும் ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க லெவல் 0. இந்த லெவல் 2 வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, ஏன் எந்த மாடல் ஆஃப் ChatGPT நான் யூஸ் பண்ணுறேன், இதில் என்னென்ன மாடல் இருக்கு, எந்த யூஸ் கேஸ்க்கு எனக்கு எந்த மாடலை யூஸ் பண்ணணும், ஓகே, கிளாடு வந்துட்டு என்ன யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணணும், எதுக்கு ChatGPT, இப்போ கோபைலட்னா எந்த யூஸ் கேஸ், இந்த யூஸ் கேஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சு அந்தந்த யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான மாடலை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த லெவல் 2 நான் பார்க்குறேன். லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஆட்டோமேஷன். ஓகே, ஏஐக்கே வந்து ஆட்டோமேஷன் நிறைய டூல்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் வச்சுட்டு உங்கள் ஒர்க் ஃப்ளோவை இட் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்காகவோ இதை யூஸ் பண்ணுறதா நான் பார்க்குறேன். அண்ட் லெவல் 4 இஸ் இன்னும் இதை சூப்பர் சார்ஜ் பண்ணி ஏஐ ஆட்டோமேஷன்ஸ். இந்த லெவல் 3ல பேசிக் ஆட்டோமேஷன்ஸ், லெவல் 4ல நான் பார்க்குறது வந்து நீங்களே ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறது, N8 மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறது, இதை நான் லெவல் 4 பார்க்குறேன். அண்ட் ஃபைனலி லெவல் 5, திஸ் விச் இஸ் லைக் தி அல்டிமேட் லெவலாக நான் பார்க்குறேன். ஸோ யூ டைரக்ட்லி யூ ஸ்டார்டட் வித் லெவல் 5. ஓகே நைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க ஏஐல தே வாண்ட் டு ஸ்டார்ட் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? இப்போ நீங்கள் வந்து ஏஐ அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணுற லெவலுக்கு நினச்சிங்க, which may be the case for some people and which may not be the case for some. ஸோ நீங்கள் இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஜென்ரலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இப்போ லெட்ஸ் சே ஒரு ப்ரொஃபைல் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வந்துட்டு ஏஐ எந்தூசியாஸ்ட் லைக் யூ, பட் ஹீ இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஆன் ஏஐ அப்ளிகேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஆமாம், நீங்கள் எந்த லெவல் நீங்கள் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஸோ ஐ வுட் சே லெவல் 3 வரைக்கும் போகிறது பெட்டர்ன்றீங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கான சில ஒர்க்ஸே தே கேன் ட்ரை ஆட்டோமேட்டிங். ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளோர் என்னென்ன ஏஜென்ட்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கு சில யூஸ் கேசஸ் தே கேன் ஆட்டோமேட். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, அட்லீஸ்ட் ஒரு 3rd லெவல் வரைக்கும் போகிறது எவ்ரிபடி ஷுட் பி doing that is what even I also feel. அந்த ஒரு 4th லெவல் கூட கொஞ்சம் கோடிங் அதெல்லாம் போயிடும், பட் ஜென்ரல் everybody should know at least till level 3 is what I also feel. Very nice. ஓகே, இப்போது ஃப்ரெஷராக ஒருத்தவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஏஐக்குள்ள கெரியரை பிகின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வேர் ஷுட் தே ஸ்டார்ட்? லைக் டு யூ suggest them to pick a career in AI? அவ்வளோ மார்க்கெட்டில் ஓப்பனிங் இருக்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, நான் ஒரு என்னோட அப்சர்வேஷன் சொல்கிறேன். ஓகே, என்னோட டைம் நான் 2019 காலேஜ் முடிக்கிறேன். அப்போ இருந்த பிளேஸ்மெண்ட் சினாரியோக்கும் இப்போ ஒரு 23-24க்குமே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. நாட் தட் மச் இயர் டிஃப்ரென்ஸ், பட் ஸ்டில் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா web applications are over, only AI are the only thing அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கு. பட் தட் இஸ் நாட் த ரியல் கேஸ். கரெக்ட். ஸோ நம்ம ஒர்க் பண்றதுல ஸ்டில் தேர் ஆர் அப்ளிகேஷன்ஸ் who really rely on business. அதை வந்து மைக்ரேட் பண்றதுக்கு இட் வில் டேக் இயர்ஸ். ஸோ அது AI மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக்ஸ். ஸோ AI is one part of computer science, not the only part. ஸோ ஐ கேன் see the courses coming itself. இப்போ வந்து AIDS அந்த மாதிரி தான் இன்ஜினியரிங்லேயே வருது. ஸோ ஐ wonder what they teach. இதுல ஃபன்னி திங் என்னன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல AIDSனு சில காலேஜ்ல வச்சிருக்காங்க. they call it as AIDS. கரெக்ட். அதுவே ஒரு ஃபன் ஃபேக்ட் நான் பார்க்கிறேன். இப்படி இருக்கிறது கூட ஏதோ ஏத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க AI இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போறீங்க. எனக்கு ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஐ வாஸ் இன்டர்வியூட் பை ஒரு மாலை முரசு சேனல்ல. அங்க ஒரு லைவ் காலர் கேட்டாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷலைசேஷன் AI. ஓகே. ஸோ தட் வாஸ் குவைட் சர்ப்ரைசிங் ஃபார் மீ. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸே இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு டேரெக்டாக ஏஐக்குள்ளே எப்படி போகிறாங்கன்னு எனக்கு புரியலை. அண்ட் காலேஜஸ் ஆர் ஆஃபரிங் சச் கோர்சஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி போதிய அவேர்னஸ் இல்லாததுனால பேரண்ட்ஸ்க்கு அது ஆப்வியஸ்லி அது தெரியாது. நிறையா பேர் இதை பற்றி பேசணும். ஐ திங்க் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி நிறையா பேர் பேசி தான் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுக்காம, ஏன்னா அதை முடிச்சுட்டு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நான் பேசும்போது அவங்க எந்த ஸ்ட்ரீம் போறது, காலேஜ் பிச் பண்றது நீங்க எலக்ட்ரானிக்ஸ்க்கும் போய்க்கலாம், ஏஐக்கும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எதுலேயுமே ஒரு நாலேஜ் இல்லாம கடைசியில் எங்க போறதுன்னு தெரியாம நிறைய காலேஜஸ்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேலை இல்லாம ரொம்ப அது சேலஞ்சிங்கா. இந்த பாயிண்ட் தான் நானுமே சொல்லணும்னு இருக்கேன். ஏன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா யூ கேன் எக்யூப் வித் எனிதிங். இன்னைக்கு ஏஐ இருக்கு, நாளைக்கு அதை விட வேற வரலாம். ஸோ பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து இஃப் யூ ரியலி வாண்ட் டு
ஏஐ டொமைன் சொல்ல மாட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டொமைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் மேபி ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு ஒரு ஏஐ பண்ணலாம், இல்ல ஒரு ஷார்ட் டர்ம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதேதான். ஏன்னா ஏஐ ஒரு 3 to 6 months ஒருத்தவங்க எஃபர்ட் போட்டாங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டு ஏஐ போறது இஸ் வாட் I would also don't go with the trendன்ற மாதிரி சொல்லுங்க. ஜஸ்ட் அந்த வேர்ட் நம்ம கேள்விப்படுறோம் and people are earning moreன்றனால மட்டும் போகாம what really is that domain அப்படின்னு தெரியும். It is basically computer science domain, not just AI. அதுல ஃபவுண்டேஷன் வச்சுட்டு எக்யூப் பண்ணிக்கிறது எப்போ வேணா பண்ணிக்கலாம். மாஸ்டர்ஸ் பண்ணலாம், or any short course you can do. Very true. அதுதான் என்னோட அட்வைஸா இருக்கும். கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து ஏஐ வந்து டெஃபினட்டாக ஐ பிலீவ் இன் ஒன் திங், ஈவன் தோ ஏஐ இஸ் கோயிங் டு அசிஸ்ட் அஸ் இன் லாட் ஆஃப் திங்ஸ், இட் வில் டெஃபினெட்லி ஃபார் ஷுவர் ரீப்ளேஸ் லாட் ஆஃப் ஜாப்ஸ் ஆல்சோ. சைனாவில் வந்துட்டு இது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, போலீஸ் மானிட்டர் பண்ணுவாங்கல்ல, நார்மலி போலீஸ் காப்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரீட்டெல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு நம்ம ஊர்லேயும் அங்கங்கே கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. சைனாவில் வந்து தே ஹவ் டிப்ளாய்ட் லாட் ஆஃப் human robots. Okay. So which can surveillance வந்துட்டு கம்ப்ளீட்டா பண்ணி anything unusual happens, it is able to send a notification to the real people who can take action. So practically ஒரு ஆள்னால இப்படி 360 டிகிரி கழுத்து 180 வேற வேணா சுத்தலாம், ஆனா இந்த ரோபோட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டா 360 டிகிரி மானிட்டர் பண்ண முடியுது and they have deployed and it is very successful. ஸோ அப்போ ஒரு போலீஸ் ஜாபே கூட குறைய ஆரம்பிக்குது. எனக்கு அங்க ஒரு 100 பேர் ஹியூமன் காப்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 100 பேரை எலிமினேட் பண்ணிட்டு அதிலிருந்து சம்திங் அன்யூஷுவல் வந்தா மட்டும் பார்த்துக்கிட்டா போதுன்ற ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஈவன் ஃபார் காப்ஸ் ரைட் நடக்குது. இது மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு சொல்லிட்டு போகலாம். நீங்க வந்து ஏஐ இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அட் த பிகினிங் அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறீங்க? ஸோ நான் இண்டஸ்ட்ரீஸ்ன்றதை விட வாட் சம் ரோல்ஸ் மைட் பி அப்படின்ற, ஸோ மேனுவலாக பண்ணுறது எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ அதில் தான் நம்மளுக்கு டைம் கன்சியூமிங். ஸோ ஒரு மேனுவல் என்ட்ரி போடுறதா இருக்கட்டும், ஹியூமன் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வேலன்ஸ் ஆர் ஒரு சர்வே போய் எடுக்கிறது, இந்த மாதிரி மேனுவலாக பண்ணுற எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஏஐ வந்துடும். ஸோ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது, வேறெவர் தேர் இஸ் சம் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக இந்த பிபிஓவில் நிறைய ஜாப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ் வந்துட்டு டாக்டர்ஸோட அந்த மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு ஃபோட்டோ இதை எடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க, அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ரீப்ளேஸ் பிகாஸ் சம்படி ஹேஸ் டு ரைட் நோ மேனுவலாக அதை ரீட் பண்ணி. சில நேரம் முன்னாடிலாம் என்ன இருக்கும்னா இமேஜில் கண்டென்ட் டாக்டர்ஸ் எழுதியிருப்பாங்க, அதை ஒருத்தவங்க ஹியூமன் ரீட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஈவன் அதையே வந்துட்டு நிறைய டூல்ஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அகெயின் இட் கோஸ் பேக் டு routine task which doesn't require a lot of intelligence to be applied. இதுதான் நம்ம நினைக்கிறோம், ஆனா somehow I feel இதை தாண்டி இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸை கை வைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஆல்ரைட். ஸோ ஒருத்தவங்க இப்போ ஐடியில் இருக்கிற இன்னொரு ட்ரெண்டு நான் என்ன பார்க்குறேன்னா, நிறைய பேர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபியர் இன்ஸ்டெட் ஆஃப் எக்விப்பிங் தெம்செல்ஃப் டெக்னிக்கலி they are keeping a backup of ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணுறது, ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் பண்ணுறாங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி அதெல்லாம் தப்பு கிடையாது. as long as you are passionate about it, yes you can do it. பட் ஒரு ஃபியர்னால ஓகே ஏதோ ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணி இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், ஆல்சோ they are losing money. இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ அவங்க சம்வேர் மேபி இந்த ஏஐ சைடு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ற மாதிரி இஃப் தே அப்ஸ்கில், டு யூ திங்க் தே ஆர் மோர் சேஃபர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப்ல ரேதர் தென் ட்ரைங் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ், லூசிங் மணி, லூசிங் ஸ்லீப், லூசிங் பேஷன்ஸ்? இதுக்கு இது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? வாட் யூ திங்க்? இல்ல அது ஓகே தானா? நீங்க இல்ல எனக்கு நிறைய பேர் நான் இப்போ அப்சர்வ் பண்ணதும் ஐம் ஃபாலோயிங் மை பேஷன், ஐ ஒன்ட் ஸ்டடி, ஐ ஜஸ்ட் டூ திஸ்ன்றாங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்னு பிரிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு அது ஏற்றுக்க முடியல. ஸோ பேஷன் கேன் பி இன் எனி திங். நான் ஸ்டடீஸ்ல பேஷனாக இருக்கலாம், பிஸ்னஸ்ல பேஷனாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டு ஸ்டடீஸ் வேற, ஜாப் வேற, பேஷன் வேற அப்படின்னு பிரிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரூலி இன்ட்ரெஸ்டட் இன் டு பிஸ்னஸ் யூ கேன் ஸ்டார்ட் இட். அவுட் ஆஃப் ஃபியர் நமக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ்ல பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஸோ இப்போ நம்ம நார்மலாக இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் முடிச்சுட்டு டீ கடைக்கு போவோம், பார்த்துட்டு நிறைய கூட்டம் இருக்கும், வச்சிடலாம் மச்சான் அப்படின்வாங்க. பட் தட் won't ஒர்க் அவுட். அந்த ஃபியர்னால பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும் ஒரு பயத்தை எல்லாரும் கொடுக்கறத விட ஹவு கேன் வி எனேபிள் பீப்புள் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாலே பீப்புள் வில் ஸ்டார்ட் லேர்னிங் இட். அதை வச்சுட்டு இஃப் தே ஆர் இன்டு ஜாப் அதுல போறது ஒரு சேஃப் சைட். அடிஷ்னலா தே கேன் டூ இஃப் தே ஆர் பேஷனேட். பட் இது வேண்டாம் பயந்துட்டு இது விட்டுட்டு போயிட்டா எதுவுமே பண்ண முடியாது. ஐ எம் டோட்டலி வித் யூ. ஏன்னா பயத்தினால இன்னொன்னு பண்ணி அங்க காசை விடுறதுக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு பி an entrepreneur. இதனால பண்ணும்போது ஆல்வேஸ் தட் இஸ் பெட்டர். எனிவே இஃப் யூ ஆர் ஸ்டடிங் உங்க பேஷன் ரிலேட்டடா கூட படிக்கலாம். ஸோ தட் வில் எனேபிள் யூ. ஸோ அப்ஸ்கில்லிங் இஸ் பெட்டர் ஆல்வேஸ். எஸ். நீங்க வந்து ஃபிட்டாவோட அலும்னே அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு, which is quite interesting for me. ஏன்னா seeing our students working in leading MNCs and senior position, always that brings us a lot of joy to us. And என்ன நீங்க லேர்ன் பண்ணீங்க ஃபிட்டால அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் இப்போ காலேஜ்ல இருந்து பிளேஸ்மெண்ட் போகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆப்டிடியூட் கிளியர் பண்ணணும், கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ணணும். ஸோ சில பேர் ஆப்டிடியூட்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவங்க வந்துருப்பாங்க. சில பேர் காலேஜ்ல ஆப்டிடியூட் தொட்டே பார்த்துருக்க மாட்டோம், ஃபைனல் இயர் வரும்போது தான் அந்த ஆப்டிடியூட் ஒன்று வரும். இதனால என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபில்டர் பண்றது கம்பெனிஸ்க்கு வேற ஆப்ஷன் இல்லை, ஆப்டிடியூட் தான் வைப்பாங்க. எனக்குமே அந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிளிங். எனக்கு ஆப்டிடியூட் வந்து ஐ எம் நாட் தட் ஸ்ட்ராங். ஓகே. ஸோ ஐ காட் சம் ஒரு தேர்ட் இயர் படிக்கும் போது ஒரு வெக்கேஷன் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஐ ஹாவ் டு லேர்ன் சம்திங் இன் ஆப்டிடியூட்னும் போது ஐ சர்ச் ஃபார் அண்ட் ஐ காட் டு நோ ஃபிட்டா இஸ் ஆஃபரிங் திஸ். ரிவ்யூஸ் பார்த்து எனக்கு பிடிச்சதுனால ஐ லைக் 1 month or something I joined the course placements-க்கு முன்னாடி. So அந்த 1 month I learned, I took the materials and started practice in college. So that enabled me to perform well in my first rounds. Okay, very nice. எந்த காலேஜ்ல நீங்க படிச்சீங்க? நான் PhD Tech கோயம்புத்தூர். சோ நீங்க படிச்சது சென்னையிலயா இல்ல கோயம்புத்தூர்? கோயம்புத்தூர் ஃபிட்டால படிச்சீங்க. I mean ஃபிட்டா is in வேளச்சேரி, சென்னை. ஓ, சென்னை வேளச்சேரியில படிச்சீங்க. ஓகே. So because you came for vacation. Yes. So காலேஜ்ல இருக்கும்போது most of the students mindset வந்து என்னன்னா அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு போய் ஃபெயில் ஆகும்போது ஐயோ I am lagging here அப்படிங்கிற தாட் வரும். That is when they start learning. Right. But how did you realize that, you know, even before getting into placement எனக்கு இங்க lag ஆகுதுங்கிறத ரியலைஸ் பண்றது ரொம்ப கம்மியான percentage of people. So what made you to think, okay, I am lagging here, I want to learn this? I would say இதுக்கு வந்து ஒரு 2-3 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. Where you are placed அதுல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். Correct. அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் பண்ணும். Very true. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது இன்னொரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ இதனால எனக்கு என்னாச்சுன்னா எங்கள் காலேஜில் அலுமினி பேஸ் ஸ்ட்ராங் அண்ட் பிளேஸ்மெண்ட்க்கு முன்னாடி ப்ரீ பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் கொஞ்சம் போகும். ஸோ அதில் தே டோல்ட் அஸ் இதெல்லாம் வரும், பெட்டர் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அவங்களே ஒரு கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ வி காட் டு நோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அண்ட் சீனியர்ஸ் கிட்ட வந்து கனெக்ட் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இதெல்லாம் இருக்கும் அப்படின்னும் போது ஓகே வி ரியலைஸ் இது தேவை. ஸோ வில் ஸ்டார்ட் லேர்னிங். அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் சில நேரம் கிளாஸ் எடுப்பேன். ஓகே. கிளாஸ் எடுக்கும்போது ஆன்லைனில் பிகர் பேட்ச் ஏதாவது நான் எடுக்கும்போது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் என்ன நடந்ததுன்னா எல்லாரையும் எனேபிள் பண்ணிருங்க ஸோ தட் அஸ் அ ட்ரெயினர் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு பேச முடியும் அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு படுத்துக்கிட்டு ஜாலியாக தலையில கை வச்சுக்கிட்டு ஐ saw this and as a trainer நமக்கு வந்து நம்ம இங்கே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறோம், அவர் ஜாலியாக படம் பார்க்குற மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்றது. ஸோ ஜென்ரலி we are not very serious when it is online, we do சில நேரம் ஆன்லைன்ல எனேபிள் பண்ணி விட்டுட்டு அந்த சைட் போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டு எல்லா வேலைகளும் பண்ணிட்டு அப்படிதான் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஆஃப்லைன்ங்கிறப்ப ஃபுல் அட்டென்ஷன் அண்ட் அங்கே ட்ரெயினரோட உட்காந்து யூ கிவ் யுவர் 100% அட்டென்ஷன் அண்ட் ட்ரெயினர்ஸ் ஆல்சோ கிவ் யூ 100% அட்டென்ஷன். ஸோ அது ஆல்வேஸ் பெட்டருங்கிறது இது ஒரு ஃபன் நோட்லயும் இருக்கு. ஆனால் சீரியஸ் திங் சம்திங் ஹிட் மீன்றது எப்போனா I got to connect with my professors in college. Okay. After COVID அவங்க திரும்ப காலேஜ் வரும்போது the attitude in that one ரொம்ப லெத்தாஜிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்லேயே இருந்துட்டு உள்ள வரும்போது அந்த சீரியஸ்னஸ் இல்லைன்றது அவங்களுமே ஃபீல் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி சினாரியோ வந்து ஒருத்தர் என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும் போதே சொல்லியிருக்காரு. சடனா தெரியாம கேமரா ஆன் ஆயிடுச்சு, he was lying down and attending the interview. ஸோ அந்த சீரியஸ்னஸ் இருக்காது ஆன்லைன்ல. அதுதான் ஒரு ஸோ அதனால ஆஃப்லைன் டெஃபினெட்லி is better. So இப்போ நீங்கள் இந்த Perplexity அப்படின்னு ஒரு கம்பெனி you might have heard of them and one of the co-founder is from சென்னை. இங்கே ஐஐடியில் படிச்சுட்டு போன ஸ்ரீனிவாஸ் ஒரு பையன். ஸோ இப்போ அவங்க வந்து நெக் டு நெக் கூகுள்கிட்ட கம்பீட் பண்ணுறாங்க. தேர் வேல்யூவேஷன் ஹஸ் கான் ஸோ மச் ஹை. ஸோ இப்போ ஃபியூச்சர் வந்து
எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், ஒரு $1 பில்லியன் கம்பெனி, ஒரு சுமார் ஒரு 8500 கோடி நெட்வொர்த் இருக்கிற ஒரு வேல்யூவேஷன் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து சிம்பிளாக ஒரு 2 பேர் கூட க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. எனக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு பெரிய வருத்தம், இந்தியா வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாகவே இருக்குது. லைக் யூஎஸ்லேருந்து ப்ராஜெக்ட்ஸ் வரும், இங்கே வந்து ஒரு ஹப், இங்கேருந்து நம்ம ஆளுங்களை வச்சு ஒரு ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற நிறைய ஒர்க் அப் பண்ணுறோம். இதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்டில் கண்டிப்பாக திட்ட வாய்ப்பு இருக்குது, நாங்கள்லாம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு. பட் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ரேட் அண்ட் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஒரு ஸ்மாலர் மினிஸ்கியூல் பர்சன்டேஜ்னு சொல்லலாம். ஏன் வந்து இந்தியாவில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் நம்ம சொல்கிறதுன்னா வந்துட்டு ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப காமிப்போம், லீட் ஸ்குவாட்னு ஒரு சாஃப்ட்வேர். பட் ஏன் வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஏஐ ஒரு கன்சல்டிங் ஃபர்ம் ஆர் ஏஐயில் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஏன் வந்து இங்கேருந்து வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? இது வரும்போது இன்னும் இது ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும். இங்கே இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே இங்கே இந்தியாவுக்கு அது எல்லாமே இங்கே டேக்ஸாக வரும். அப்படி நடக்காமல் இங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெஷ் ஒர்க்ஸே கூட வந்துட்டு யூஎஸில் நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆகிட்டு அங்கே தான் அவங்க கம்பெனியை இது பண்ணுறாங்க. ஈவன் இங்கே இருக்கிற ஒரு ஸ்ரீனிவாசன்றவர் யூஎஸில் போய் ஒரு பர்ப்ளெக்சிட்டின்னு ஒரு கம்பெனி கோஃபவுண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே அந்த ஈகோ சிஸ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து வாட் இஸ் லேகிங் ஹியர் இன் இந்தியா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்குமே பர்சனலாக ஃபீல் ஆனது, ஒய் ஆல்வேஸ் அப்ராட்ல தான் இது வந்து ஒரு பூமிங்ல இருக்கு. நம்ம ஆனால் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது நம்ம பசங்களுக்கு இல்லாத டேலண்ட் இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பார்க் கொடுத்துட்டா போதும், அவங்க வந்து நல்லா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஹெவி ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குதா அப்படின்றது கம்மி தான். ஸோ நான் எப்படி ஒரு விஷயம் இப்போ நான் பர்சனலாக கொஞ்சம் வருஷமாக ஃபீல் பண்ணிருக்குது, நான் ஒன்று பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா, என் காலேஜ் டேஸ்லேயே ஐ ஷுட் ஹவ் தாட் அபவுட் சம் ப்ராடக்ட். ஏன்னா அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸராக இருக்கும், டே அண்ட் நைட் அங்கேயே தான் இருக்கும். வி கேன் டிஸ்கஸ் த ஐடியா அண்ட் இமீடியட்லி வி கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அப்போ எனக்கு ஒரு ஐடியா, இப்படிலாம் பண்ணலாம், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு. ஆண்டர்பிரினர்ஷிப் போகணும்னு இல்லை, யூ கேன் பில்ட் அ SaaS அப்ளிகேஷன் அண்ட் டிப்ளாய் இட், இட் வில் பி ரன்னிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஐடியாஸ் அந்த லெவல்லே தோண ஆரம்பிச்சது, நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நிறைய பேர், எல்லாரும் இல்லை நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பண்ணியிருந்தா ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம கொஞ்சம் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ யூ கேன் ஆல்சோ பில்ட் அ ப்ராடக்ட், நாட் ஜஸ்ட் ஒர்க் ஆஸ் அன் எம்ப்ளாயி, யூ கேன் பில்ட் அண்ட் மேக் அ பிஸ்னஸ் அப்படின்றது. இதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு இதுனா ஒரு ரியல் டைம் பிஸ்னஸ் ஆர் ஒரு எப்படி ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வி ஆர் மேக்கிங் லைக் ஹார்ட்வேர், அந்த ஐ மீன் ஒரு ஃபிசிக்கல் பிஸ்னஸும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும், இஃப் யூ ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் இட், தட் கேன் பி பில்ட் வித் அன் அப்ளிகேஷன் ஆர் ஏஐ வச்சு இன்னும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஒரு கம்யூனிட்டி மாதிரி எக்கோசிஸ்டம் மாதிரி கொடுத்து பிரிங் பீப்புள், டிஸ்கஸ் டாபிக்ஸ், நம்ம எப்படி ஹேக்கத்தான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தோன்னா அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். ஸோ பீப்புள் வில் ஸ்டார்ட் திங்கிங், ஓகே ஒரு ப்ராடக்டாக யோசிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண யோசிக்கலாம் அப்படின்னும் போது இட் வில் ஹெல்ப் அஸ். ஸோ ஒரு சர்வீஸ் பேஸ் மென்டாலிட்டி இல்லாமல் வி கேன் ஓன் அ ப்ராடக்ட், வி கேன் கிவ் அஸ் ஒரு சொல்யூஷனாக கொடுக்கலாம் அப்படின்றத எனேபிள் பண்ணோம். ஸோ அந்த இது ஒரு லேக்கிங் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, பட் இங்கே நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் காலேஜஸ்லேயே பார்க்குறப்போ டாப் காலேஜஸ், நிறைய காலேஜஸில் தே ஹேவ் ஆண்டர்பிரினர்ஷிப் செல்னு தனியாக வச்சுருக்காங்க, இன்குபேஷன் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. தே ஹவ் brought in lot of big entrepreneurs and companies who can guide those students. பட் அப்படி இருந்துமே வெளியில் சொல்கிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. இட்ஸ் நாட் தட் ஈகோசிஸ்டம், மெச்சூர் ஈகோசிஸ்டம் இல்லாமல் வேணா இருக்கலாம், பட் ஆனால் அந்த ஒரு ஈகோசிஸ்டம் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. பட் அதையும் தாண்டி இங்கே இருக்கிற டேலண்ட் எல்லாமே நம்ம திரும்ப மாஸ்டர் டிகிரிக்கு யூஎஸ் போயிடுறோம். அங்கே போய் தான் வந்துட்டு நம்ம பசங்க தான், நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கூகுளில் இருக்கிற சுந்தர் பிச்சை, இப்போ பர்ப்ளெக்சிட்டி, சத்யா, இவர் மைக்ரோசாஃப்ட், எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு நம்ம ஆளுங்க தான் போய் அங்கே பண்ணுறாங்க. பட் அதையே இங்கே பண்ண முடியலன்ற ஒரு ஆதங்கம் வந்து ஐ திங்க் நிறைய இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு அது இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு ஆண்டர்பிரினர், நீங்கள் வந்து ஒரு டெக்கில் வந்துட்டு நீங்கள் ஒரு நம்மளை மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வாட் கேன் வி டூ ஃப்ரம் ஆர் எண்ட் டு ஃபெசிலிட்டேட் திஸ் டு ப்ரொபல் திஸ் டு ஃபர்தர் ஸ்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒன்று நான் ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆப்வியஸ்லி அந்த சேலரியோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ யூஎஸ் போயிட்டா தே கேன் ஹாவ் அ ஸ்டேபிள் இன்கம், ஸோ தட் தே வில் ஏர்ன் தேர் அண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா. அது ஒரு இயர்ஸ் போனதுக்கப்புறம் தே வில் பி மச் ஸ்டேபிள்ன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ தட் தே கேன் எக்ஸ்ப்ளோர் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம பசங்க இங்கே இருக்கவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சேலரி இருக்குமா அப்படி கம்பேரிட்டிவ்லி கிடையாது. ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கே தே வில் ஒர்க் ஃபார் மோர் இயர்ஸ். ஸோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு முடியாது, ஏதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுனால. பட் அங்கே உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து
அதிகமாக தானே இருக்கும். ஸோ நான் ஐ எம் சம்படி ஹூ ஹஸ் லிவ்ட் இன் தி யூஎஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ அப்போ வந்து பெருசா ஒன்றும் நம்ம அங்க வர்ற காசுக்கு ஏற்ற அங்க எக்ஸ்பென்சஸ் யூ ஆல்வேஸ் ஹேவ். One thing is if you earn there and invest in here, India, it makes a difference. Yeah. So சில பேர் அங்க ஒரு இயர்ஸ் இருந்துட்டு they will come here and start their entrepreneurship. So அவங்க சில பேர் நான் சக்சஸ்ஃபுல்லா வரத பார்த்திருக்கேன். So they have a stability in their background so that அவங்க enable பண்ணும்போது பெட்டரா இருக்கு. பட் இங்கேயே ஒருத்தங்க அது பண்ணுனா they need some sort of stability so that they can focus on basic survival. இது வந்து நம்ம அதுதான் ஒரு ரீசனா பாக்குறீங்க இந்த அளவுக்கு. அது ஒரு மெயின் ரீசனா இருக்கும். சோ ஒரு வேலையை ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம், salary பார்த்துக்கலாம். இதுல இறங்கி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். சோ அது தைரியமா போறது ஒரு ஸ்டாப் பண்ண. அதனால என்ன சொல்லுவேன்னா if they are someone who is already succeeded இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க some form of support கொடுத்து you come build we'll support youன்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா people will start coming and doing it. Yeah. And இது வந்து கம்பெனிஸ்லயுமே அவ்வளவு எஃபெக்டிவா பண்ணலன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. இது வந்து as a individual ப்ராடக்ட்ஸ் இங்க இந்தியால இருந்து போகலன்னு சொல்றது ஒரு பக்கம். Successful companies they have so much of money. Correct. Right? They are also not doing it. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க சர்வீஸ் நவுன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த கம்பெனி இஸ் ஆல்சோ கால் சர்வீஸ் நவ். அவங்க ஏஐ ப்ராடக்ட்ல இருந்து மட்டுமே more than $1 billion ரெவென்யூ வந்திருக்கு. ஓகே ஓகே. இங்க most service companies, be it all the top, I don't want to name them, but you take all the major IT services company in India, they are struggling. Revenue growth வந்து யாராவது ஒரு கம்பெனி டபுள் டிஜிட்ல ரெவென்யூ growth இருக்கானா இருக்காது. ஓகே. எல்லாருமே அப்படியே ஃபிளாட்டா இருக்கு. How is that service now is able to do it? Okay. Right? Why is that? இவ்வளோ டேலண்ட் பூல் இருக்கிற ஒரு டாப் ஐடி ஃபார்ம்ஸ்னால ஏன் வந்து நம்மளால ஏஐ சைடு பிவர்ட் பண்ணி ஏஐ சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம், பட் ஏஐ ப்ராடக்ட்ஸை ஏன் பில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது. அது வந்து அந்த கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் கம்பெனி கல்ச்சர், எல்லாமே நாங்கள் டிஎன்ஏ வந்து சர்வீஸ்லேயே இருந்துட்டு ஒரு ப்ராடக்ட் கல்ச்சர் வந்து தட்ஸ் அ டிஃப்ரெண்ட், இது பண்ண முடியலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் அது வந்து எனக்கு எப்போவுமே இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். Big companies should step into that. Big companies they can afford to take that risk, right? அவங்க ரெவென்யூல இல்ல ஒரு ப்ராஃபிட்ல வந்துட்டு ஒரு 20% கூட see they have shareholders, but I'm sure they are still to an extent they can take that independent decision. Yeah. ஸோ இப்போ ஏஐ இண்டஸ்ட்ரியில் பேக்கேஜ் வைஸ் வந்துட்டு என்ன மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஒரு நார்மலாக ஒரு லெட்ஸ் சே ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இல்லை வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆர் யூஐ யூஎக்ஸ் எக்ஸ்பர்ட், இவங்க பேக்கேஜையும் ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் ஏஐயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு என்ட்ரி லெவலில் இருக்குது? ஒரு 10-year எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஓகே. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஏஐ எனேபிள்ட் இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஷிஃப்ட் இன் டு தட், அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. பியூராக வரும்போதே ஏஐயில் வருவாங்க. ஸோ இதில் எப்படி நான் பார்ப்பேன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஸோ இப்போ வந்து ஏஐ இஸ் பூமிங், பட் அதில் எவ்வளோ பேர் அதில் எக்ஸ்பர்டீஸ் இருப்பாங்க அப்படின்றது கம்மியாக இருப்பாங்க. ஸோ தி டிமாண்ட் வில் பி ஹை பட் த சப்ளை வில் பி லோ. அப்படின்ற போது டிமாண்டுக்கு ஏற்ற சேலரி இருக்கும். மேபி தே கேன் ஸ்டார்ட் வித் அரௌண்ட் 15-20 lakhs வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இட் கோஸ் அப் ஆஸ் பெர் இப்போ ஃபேங் அதெல்லாம் கேள்விப்படுறோம். தே பே அப் டு லைக் 40-50 lakhs அதெல்லாம். இப்போ இதுவே நம்ம ஃபுல் ஸ்டாக் இது அப்படின்னு பார்க்கணும்னா மேபி தே வில் ஸ்டார்ட் வித் சம் 6-7 lakhs இன் பேசிக் கம்பெனி. ஈவன் அந்த கம்பெனிலையும் தே ஆர் பேயிங் அப் டு 40-50 ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். தட் இஸ் நாட், அது இல்லவே இல்லைன்னு கிடையாது. ஒன்லி ஃபார் ஏஐக்கு மட்டும்தான் இதுன்னு கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பட் அந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ள என்டர் ஆகும் போது தான் அந்த பேக்கேஜ் வரும். பட் ஐ எம் சீயிங் இந்த பைத்தன் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதுக்கான டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது அண்ட் சப்ளை கம்மியாக இருக்கனால அதுக்குள்ளே எனேபிள் பண்ணும் போது ஸ்டார்டிங்லேயே ஒரு 20 lakhs போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன் ஈவன் ஐசி. ஏன்னா ஃபுல் ஸ்டாக்குங்கிறப்போ டிமாண்ட் இருக்கிறத விட சப்ளை இஸ் மோர். கரெக்ட். ரைட். அண்ட் இட் இஸ் அ மெச்சூர் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. ரொம்ப வருஷமாக இருக்கிறதுங்கிறதுனால பேக்கேஜும் ஒரு நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹவவர் ஆன் த அதர் ஹேண்ட் ஏஐ இப்போ தான் மார்க்கெட்டுக்கு புதுசுங்கிறதுனால ஐ சா திஸ் ட்ரெண்ட் வித் டேட்டா சயின்ஸ் ஃபியூ இயர்ஸ் பேக். அதுக்கு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி டேட்டா இன்ஜினியர்ஸ் மெயினாக அந்த ஹடூப் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அரௌண்ட் 2015-16 அந்த மாதிரி இருந்தது. ஸோ எவ்ரி பீரியட் அண்ட் டைம் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஒன்று வந்து ரொம்ப ஒரு பூம் ஆகி பயங்கர பேக்கேஜ் இருக்கு. ஸோ அந்த சினாரியோவில் நம்ம வந்து புத்திசாலித்தனமாக
நம்மளை அப்ஸ்கில் பண்ணிட்டு ஹையர் பேக்கேஜ் கிடைக்குதுன்னு அந்த டைரக்ஷன் எடுத்துறது கரெக்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை ஏன் இண்டஸ்ட்ரி திஸ் இஸ் மை ஃபோர்ட்டே, நான் இதில் வந்துட்டு இன்னும் எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக்ல இன்னும் வேற டூல்ஸ்லாம் என்னன்றதை கற்றுட்டு ஹவு டு ஐ க்ரோ இன் தட், எது பெட்டர்னு நீங்கள் ஃபீல்? இட்ஸ் ஜஸ்ட் யுவர் ஒப்பீனியன், ரைட்? இது வந்து நான் அதுதான் டோன்ட் கோ வித் த ட்ரெண்ட்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி அது நாளைக்கு கீழேயும் போகலாம் மேலேயும் வரலாம், அது நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட். அதனால இந்த ஒரு ட்ரெண்டை வச்சு போகாம ஃபர்ஸ்ட் ஃபீல் தட் எது உங்க இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் ஃபைன், நிறைய டொமைன்ஸ்ல ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஆட்டோமொபைல்லயும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்கு, ஃபின்டெக்ல இருக்கு. ஸோ நான் இப்போ இந்த டொமைன்ல இருக்க, இதுல எனக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுல எனக்கு என்ன பண்ணலாம், நான் வெப் அப்ளிகேஷன் பண்றது அதுலயே டிஃப்ரெண்டா பண்ணலாம். ஸோ பிசினஸ் இன்னும் லாஜிக்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு கோடிங் தேவைதான். ஏஐ கேன் கிவ் அ சூடோ கோட் அந்த மாதிரி கொடுக்கலாம், பட் கோர் பிசினஸ் லைஸ் வித் ஹியூமன், நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ நான் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ எனக்குமே ஃபின்டெக்ல இருக்கேன் அப்படின்னா ஃபின்டெக்லேயே நம்ம போகலாம், இன்னும் படிக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலான்றதா. ஸோ நம்மளோட பர்சனல் சாய்ஸ் ஒன்று இருக்கு. ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டுக்காக படிச்சுட்டு நாளைக்கு புது ட்ரெண்ட் வந்துட்டு இது டவுன் ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆயிடும். ஸோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும் நம்ம சைடில் வந்து. இப்போ ஆனால் புது ட்ரெண்ட் வரும்போது அதுக்கும் நான் அலைனை ஆயிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டு இப்போ ஓகே ஏஐ இன்னைக்கு இருக்கு, கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஏஐங்கிறது வேற பெருசாக ஒன்று வர்றது வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் சில இது பிக் ஆகாமல் இந்த வெடி மாதிரி தான் நீங்கள் பொருதி வைப்பீங்க, சிலது அப்படியே நல்லா அப்படி பிரைட்டாக இருக்கும், அப்புறம் அப்படியே ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் செயின் நான் அப்படி தான் பார்க்குறேன். மார்க்கெட்டில் வந்து பிளாக் செயின் வந்து ரொம்ப ஒரு ஹைப்போட இருந்தது, பட் அதோட யூஸ் கேசஸ் ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. இட் டிடன்ட் கேட்ச் அப். இப்போவுமே வந்துட்டு ஐ நோ பீப்புள் who have skilled themselves in blockchain, பட் அதுக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக இங்கே இந்தியாவில் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆகும். பட் ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் ஐ கண்டினியூஸ்லி அப்ஸ்கில் மை செல்ஃப், இப்போ இன்னைக்கு ஏஐயா ஓகே ஐ கீப் லேர்னிங் ஏஐ, ஒரு 5 வருஷம் கழிச்சு வேற ஒன்று புதுசாக வருதா, தென் கேன் ஐ அடாப்ட் டு இட் அண்ட் கேன் ஐ ஸ்விட்சுங்கிறது அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா? இது வந்து பெட்டர் ஆப்ஷன் இல்லை, இது வந்து ஒரு பேசிக். நம்ம சாஃப்ட்வேர் இந்த ஃபீல்டில் வந்துட்டோம்னா எவர் சேஞ்சிங் ஃபீல்ட். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு ஒன்று புதுசாக வரும். அது வந்து நான் என்ன சொல்றேன்னா இட் இஸ் எவர் சேஞ்சிங். நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் as long as you want to stay in this industry. ஸோ எனேபிள்மெண்ட் நிற்கவே நிற்காது. இன்னைக்கு ஏன்னா நாளைக்கு இன்னொன்று வருதான், பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். பட் ஃபைண்ட் வாட் யூ ஆர் கோனா டூ வித் இட். நீங்க எப்படி பிளாக் செயின் சொன்னீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அதோட ஹைப் இருந்துச்சு. வாட் பீப்புள் திங்க் ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா இதை வச்சு எல்லாமே பண்ணணும், இதை நம்ம கொண்டு வந்தே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. சில யூஸ் கேஸ்ல ஃபிட்டே ஆகாது. ஸோ பிளாக் செயின் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் எப்படி பிளாக் செயின் யூஸ் பண்ணலாம்னு பேசும்போது நிறைய யூஸ் கேஸ்க்கு தேவையே இல்லை, அந்த யூஸ் கேஸ்க்கு மட்டும் பாருங்க. ஸோ ஃபைண்ட் த யூஸ் கேஸ் அண்ட் ஒரு டெக்னாலஜி வர்றதுன்னா கண்டிப்பா எனேபிள் ஆகணும். நம்ம அது பண்ணனா அப்டேட் ஆகிடும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். Find a use case in that so that skill enable பண்ணிட்டு எப்படி அதுல போலாம் அப்படின்னு பார்க்கணும். நான் இன்னொரு ஐ ஃபைண்ட் திஸ் இன் லாட் ஆஃப் பீப்புள் அப்ஸ்கில் பண்ணி வச்சுக்கிறாங்க. whether I am able to get into that industry or not, that is not important, but I want to know what it is. நிறைய பேர் அப்படி பண்ற ஒரு நல்ல விஷயமே பார்க்குறேன். ஐ திங்க் தட்ஸ் அ குட் திங். யூ ஃபர்ஸ்ட் ட்ரை டு லேர்ன், எம்ப்ரேஸ் இட், ட்ரை டு see if you can use it somewhere. சப்போஸ் யூஸ் பண்ண முடியலனா இட் இஸ் ஓகே, இட் இஸ் an investment. the knowledge வந்து கிடைக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கறத ஐ firmly believe. Exactly. இப்போ ஏஐ இன்ஜினியர்ஸ் ஆர் இவங்களெல்லாம் ஹையர் பண்ற சம் ஆஃப் தி கம்பெனிஸ் என்ன மாதிரி கம்பெனிஸ் ஹையர் பண்றாங்க இந்தியாவில்? இப்போ ஏஐக்குனே கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிக் ஃபர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆல் த பிக் ஃபர்ம்ஸ் ஆர் ஓப்பனிங் அப் ரோல்ஸ் ஃபார் ஏஐ. இப்போ நம்மளுக்கு எல்லாருமே சொன்ன டேர்ம் வந்து மேங் ஃபேங் இது மட்டும் தான் தெரியும். பட் நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்ரி அதர் கம்பெனி இஸ் ஸ்டார்டிங் டு மேக் சம் ரோல்ஸ் ஃபார் ஏஐ. ஸோ அப்படி தான் நம்ம இப்போ ஒன் ஸ்பெசிஃபிக் கம்பெனி அப்படின்னு இல்லை, இப்போ வந்து கம்பெனிஸ் தே ஆர் பில்டிங் அப் ஸ்டார்ட் அப் வந்துட்டு அது வந்து மெயினாக அவங்க ஏஐ தேவை. பட் ஆல் தி கம்பெனிஸ் இஃப் ஐ சி somewhere or the other they are opening up roles for AI. வந்துட்டு தான் இருக்கு எல்லாத்துலயும். ஓகே. ஸோ அஜித், ஏஐ பற்றி பேசினா நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ டூல்ஸ் இருக்குது. கன்சிடரிங் த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், we'll finish with this. And I enjoyed the show. I enjoyed a lot of learning for me as well. Thanks for joining. See you in another video. Thank you for inviting. So nice conversation. எனக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. So thank you for inviting. All right, thank you.